ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். இன்றைக்கி ஒரு மிஷனரி பார்க்கலாம். அவர் ரொம்ப மிகுந்த பிரயாசப்பட்டவர். அவர் கொமரேனியா என்கிற ஒரு தேசத்தை சார்ந்தவர். 1742 பிறந்தவர். அவர் பார்த்திங்கன்னா ஹாலே யூனிவர்சிட்டியில் ஆசிரியராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் அனாதை பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். அதில் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு மிஷனரியாக தன்னை அர்ப்பணிக்கிறாரு. அவர் இங்கிலாந்து நாட்டிலும் தன்னுடைய பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணார். 1766 நவம்பர் மாதம், அதாவது ஜூலை மாதம் புறப்பட்டு நவம்பர் மாதத்துக்கெல்லாம் வந்துட்டுருக்காரு. இந்தியாவை நோக்கி வந்துட்டுருக்கிறாரு. வந்துட்டு இருக்கும்போது புயல் அப்படி இருக்குது. இறுதியில் அவர் சென்னை வந்தார். ஏன்னா இந்தியா தான் நோக்கம். சென்னை வந்து அடைய போகிற நேரத்தில் புயல் காற்று பயங்கரமாக இருந்தனால கண்ணதில் அந்த கப்பல் மூழ்க ஆரம்பிச்சது. பாய்மரங்கள்லாம் கிழிய ஆரம்பிச்சது. எல்லாம் கிழிச்சோன்னு தான் எதிரிலேயே சில பேர் அப்படியே தண்ணிக்குள்ளே இறந்து சாகிறத பார்த்துட்டே இருந்தார். அப்புறமா சில பம்புனால் தண்ணிலாம் எடுத்து வெளிவிட்டதுக்கப்புறம் அந்த கடல் தண்ணீர் அலைவுகளில் இலங்கை பக்கம் போயிட்டார். இலங்கையில் போயிட்டு தன்னுடைய மிஷனரி பணியை கெரிக் ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடத்திட்டு இருக்கும்போது கொஞ்சம் மறுபடியும் 3 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்தியாவை நோக்கி வருகிறார். இந்தியாவை நோக்கி வரும்போது அப்போது சவுத் இங்கே இருக்கிற அரசர்கள் அவங்களுக்குள்ள யுத்தங்கள் மாறி மாறி சண்டைகள்லாம் இருக்குது. இதனால் அவர் இங்கே மிஷனரிகளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சுவிசேஷ பணியை செய்ய முடியல. ஆனாலும் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் 10 வருஷமாக கடலூர் பகுதியில் ரொம்ப சிறப்பாக மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. கிறிஸ்டியன் வெல்கம் கெரிக் என்கிற தேவனுடைய மனுஷன் ரொம்ப அழகாக கர்த்தருடைய சுவிசேஷம் சொல்கிறாரு. நிறைய பேர் அங்கே திடீர் ஒரு வியாதி வருது, நிறைய பேர் சாகுறாங்க. இவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமலானால் இவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் அநேகரை வந்து கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிற, அநேகருக்கு வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கும்படி நிறைய உதவிகளை பண்ணியிருக்கிறார். இந்த கெரிக்கோடு கூட தன்னுடைய 30 வயது மகன், 20 வயது மகள் 2 பேரும் நம்ம அங்கே வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரையும் அவர் இழக்கிறாரு. நோய்வாய்ப்பட்டு அவங்க இறந்து போகிறாங்க. ஆனாலும் அவர் தன்னுடைய விசுவாசத்தை இழக்காமல், சோர்ந்து போகாமல் இன்னும் அதிகமாக உழைக்க ஆரம்பித்தார். ஏழைகளுக்கு உதவி செய்தார், உதவிகளுக்கு உதவி செய்தார். நிறைய பேர் இவரால் வந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க, கர்த்தரோட சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. புது வாழ்வை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார் இவர் மூலமாக. நாம் எல்லோரும் அந்த கெரிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பிரயாசம், எத்தனை உழைப்பு, எவ்வளவு இழப்புகள் எல்லாவற்றையும் சந்தித்து உமக்கென்று விசுவாசத்தில் நின்ற அந்த கெரிக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வம்சத்தாருக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையிலிருந்த நேசம் எவ்வளோ பெரியது, அன்பு எவ்வளோ பெரியது. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய பணிக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் எதையாகிலும் வைராக்கியமாக எடுத்த ஆண்டவரே முயற்சியில் சோர்ந்து போகாமல் அங்கே செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் தரிசனத்தின் எல்லைகள் பெரிதாகட்டும். எங்கள் தரிசனத்தை நாங்கள் விட்டு விடாமல் செயல்பட கெரிக்க போல எங்களை பயன்படுத்தினாங்க. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.